வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது எழுதிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் வரலாறை முந்திய பதிவில் பார்த்தோம். முருகப்பெருமானை ஆதிசங்கரர் நீயே அடைக்கலம் என்னும் பொருள்பட பாடிய 24ஆம் பாடல். ஒளி பொருந்திய வேலாயுதத்தை கையில் தாங்கிக் கொண்டு செந்தூரில் அமர்ந்திருக்கும் தேவர்களுக்கெல்லாம் மணியாய் விளங்குபவனே, அடியேனோ எப்பொழுதும் துன்பப்படுபவன், துயரப்படுபவன். நீயோ ஏழை பங்கன். உன்னைத் தவிர எனக்கு துணையாக வேறு யாரையும் அறியேன். சிறியேனாகிய என்னை அணுகும் துன்பங்கள் யாவும் பொடி பொடியாக நீ அருள் புரிவாயாக. அடியேன் சதா துக்கி நீ ஏழை பங்கன், அறியேன் துணை வேறு சிறியேனை நலியும். மிடியாவு நொடியேன் உன் பொடியாக அருள்வாய், மிடியாவு நொடியேன் உன் பொடியாக அருள்வாய். மிளிர்வேல செந்தூரில் அமர்தேவமணியே, மிளிர்வேல செந்தூரில் அமர்தேவமணியே. பாடல் 25. இலை விபூதி மகிமை. செந்திலம்பதியில் அமர்ந்தருளும் தேவதேவா, உன்னுடைய இலை விபூதியை கண்ட மாத்திரத்தில் கை கால் வலிப்பு, காசம், கயம், குட்டம் முதலான அனைத்து நோய்களும், பூதம், பைசாசம், தீவினைகள் யாவுமே என்னை விட்டு ஓடிடும். கண்டால் நின் இலை நீரு கை கால் வலிப்பு, காசம், கயம், குட்ட முதலாய நோயும் விண்டோடுமே. பூத பைசாசம் யாவும் வினையாவுமே செந்தில் அமர்தேவதேவே, செந்தில் அமர்தேவதேவே.